என்ன மாதிரியா? அழகுன்னா அந்த கண்ணு, அந்த உதடு, அந்த கழுத்து, அந்த அது இது. இதாண்டா சார், நான் உள்ள வரலாமா? வரலாம் மாவா. நீங்க வரலன்னா என் மனசு பொக்குன்னு போயிடும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். எந்த வேலையா சொல்லுங்க, நான் நல்லா செய்வேன். இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்ல, ஒரு 100 ரூபாய் கடன் வேணும். 100 ரூபாயா? நீங்க கேட்டா 500 ரூபாயா கொடுப்பீங்க. ஏய், முன்ன பின்ன தெரியாத பாட்டி அது பாட்டில் 500 ரூபாய் கேக்குது, நீ குடுக்குறியா? அறிவு இருக்கா? எனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, அந்த பொண்ணுக்கு அழகு இருக்கு. இல்லடா, இருக்குன்ற இல்லன்ற கன்ஃபியூஸ் பண்றியா? எங்க 100 ரூபாய் வச்சிருக்க? வாழ்க்கையில என்னைக்கிடா நான் முழுசா 100 ரூபா நோட்டு பார்த்தேன். இந்த வாட்ச் வச்சு ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு வா. இதுவே 100 ரூபா தான் தாங்கும். எங்க போறீங்க? மார்வாடி கடைக்கு. அங்க வாட்ச் நல்லா ரிப்பேர் பண்றாங்க. கொடுங்க. என் வாட்ச்ல மணி 9, இந்த வாட்ச்லயும் மணி 9. இல்ல இல்ல இல்ல, வேற ஒரு கோளாறு. கோளாறு வாட்ச்ல இல்ல, உங்ககிட்ட தான். இந்தாங்க உங்க பர்ஸ். எப்ப அடிச்சீங்க? நேத்து பஸ்ல இதை தவற விட்டுட்டீங்க. இதுல இருக்கிற அட்ரஸ் பார்த்து கொண்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க. இருங்க இருங்க, என்ன காபி கூல் ட்ரிங்க்ஸ்? இல்லைங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. எந்த காலேஜுங்க? கண்டுபிடிங்க பார்க்கலாம். வரேன். பாய் பாய். என்ன வலிப்பு இந்த மாதிரி ஆடுற? சந்தோஷம் தாங்க முடியல மச்சான். என்ன சந்தோஷம்? அவ எந்த காலேஜ் படிக்கிறா உன்னை மதிச்சு சொல்லிட்டு போனாளா? அங்கதான் மூளை வேலை செய்யல. நேத்து நான் இந்த பர்ஸை எந்த பஸ்ல தவற விட்டேன்? 25C. 25C எந்த ரூட்ல போதோ அங்க இருக்கிற அவ வரடா. அவளா? அவங்க. நாம என்ன பண்றோம், பர்ஸ் அங்க போட்டு நாம 2 பேரும் இங்க வெயிட் பண்றோம். நாம 2 பேரும் வெயிட் பண்றோமா? நாம என்ன பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்? டேய், அவளுக்கு யார லவ் பண்றோம்னு குழப்பம் வந்துரும். இதே மாதிரி சம்பவம் இந்த காலேஜில் நிறைய நடந்திருக்கு. நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. அப்ப நீ லவ் பண்ற? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஏய், என்னமோ இவன் பொண்டாட்டி எனக்கு தாராவாத்து கொடுத்து போற மாதிரி போறான். நீ ஏன் மாட்டிக்க? சிக்கனா எலும்பு வச்சுடா. ஓடு, நீ எத்தனை கிலோமீட்டர் ஓடியா ஓட? நீ மாட்டினா சத்தடா. டேய், வேணாம், நின்னுடு. எனக்கு கலாத்தாலும் தெரியும். ஐயோ சார், மன்னிச்சுக்கோங்க சார். உங்க பர்ஸ் எனக்கு தெரியாம போச்சு. கீழே கந்துச்சு. பூமாதேவி கொடுத்தாலும் நினைச்சு ஏத்துக்கல சார். இந்தாங்க சார் பர்ஸ். ஆளை விடுங்க. உனக்கு பூமாதேவி கொடுக்குறாளா? ஐயோ, டேய், ஏன்டா 5 பைசா விட்டு போற? அது யாராவது பிச்சை நீங்களே போட்டுங்க. டேய், ஜாக்கிரதையாவா. அப்புறம் அந்த பொம்பளை என் தம்பி சிட்டி பாபு இப்படிதான் பதுங்கி வரும், நம்மளை கட்டி பிடிச்சிடும். என்னடா ஃப்ளூட் சத்தம் கேக்குது? எப்பவுமே 6 மணி வாட்சி தானே ஆளை கொள்ளுவான். இப்ப ஏன் மாத்திட்டான்? அப்ப 6 மணி சுத்திக்கு போட்டானா? இவன் டார்ச்சர் தாங்க முடியல. நமக்கு கூட்டு போறான். தம்பி இங்க வாங்கப்பா. நீங்க அங்க இருந்து வரும் பொழுது ஒரு இசை மழை பொழிஞ்சுச்சே, கேட்டீங்களா? கேட்டது நாங்க நினைச்சிட்டோம். ஈர கூட காயில பாருங்களேன். அந்த மழை பொழிஞ்ச நீங்க தானே? அடுத்தவங்க புகழுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாதுப்பா. அந்த மழையை பொழிஞ்சது வேற யாரும் இல்ல, என்னுடைய குருநாதர். குருவே, கொஞ்சம் வாயில இருந்து எடுங்க. இந்த இசை மழையை எப்ப நிறுத்துவீங்க? இசைக்கு எல்லையே இல்லை. எப்பா சாமி தொல்லனாடோ. நாட்டுல வர மழையை ஊதி நிறுத்திட்டானுங்களே. இங்க இசைக்கு எல்லையே இல்லைன்னு சொன்னது யாரு? யாருல? அவர்தான். ஏமா, நான் தான் சொன்னேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இசைக்கு எல்லையே இல்லை. தம்பி, சிட்டி, தம்பி, சிட்டி, தம்பி, சிட்டி. செத்து பொண்ணுங்க தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான். இசைக்கு எல்லையே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க,
ஆனா பிடிச்ச புடிய மட்டும் விட்டுறாதீங்க. பள்ளி மாதிரி வெட்டி குருநாதா. ஏய் கங்கம்மா, கட்டின புருஷன் முன்னாலே கண்ட கண்ட கலைஞெல்லாம் கட்டி பிடிக்கிறியா? உனக்கு அறிவு இல்லையா? உன் கழுத்த பிடிச்ச குருவே தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க கொஞ்சம் இருப்பேன். என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு கெட்ட வியாதிக்க. கெட்ட வியாதியா? ஆமாங்க. ரொம்ப நல்ல வியாதிப்பா. ஆமா, நல்ல வியாதி. இதே வியாதி எனக்கு இருக்குங்க. உனக்கு இருக்குதா? ஆமா. சின்ன வயசுல எங்க சித்தப்பாவை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அந்த ஆளு கோபத்தை தூக்கி போட்டு பெரட்டி 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 அடிப்பாருங்க. என்ன கேள்வி? இதே கேள்விதானா? இதே கேள்விதானா? ஏடா பாவி, பொம்பளை நோயை கண்டுபிடிச்சா உடனே வச்சு அழுகியா? உனக்கு சட்டை, உனக்கு வியாதி. யார தேடுறேன்? எப்ப வந்தீங்க மாமா? இப்பதான். சினிமாக்கு போலான்னு 2 டிக்கெட் வாங்கி வச்சிருந்தா, வேஸ்டா போச்சு. சரி வாங்க, ஜாலியா பேசிட்டாவது இருக்கலாம். வாங்க அண்ணா. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க சாப்பிடுங்க. இதெல்லாம் எதுக்கு? காப்பியா? மாப்பிள, ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு நல்ல இடத்துல மாப்பிளைய பார்த்து பேசி முடிச்சிட்டேன். சரசு சொன்னாளா? என்ன அத்த இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சாதாரணமா சொல்றீங்க? சரசுக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா? சரசுக்கா? என்ன மாப்பிள கதையே மாத்துறீங்க? நான் சொன்னது சரசோட அக்கா சிவகாமிக்கு. ஏதோ ஒண்ணு ஏறிடுச்சு. ஏங்க வேற வெளியே உள்ள போறோம்? டேய், அவன் யாரும் இல்ல, என் பையன்தான். ஓஹோ, வெளியால் தான் உங்க பையனா? என்ன மாப்பிள, சரசோட அண்ணன், உங்க மச்சான். உங்க பேரு? எமன் சதீஷ். யமன்? என் சதீஷ். எங்க வேலை பாக்குறீங்க? எங்கேயாவது வேலை பார்க்கலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். யாரும் வேலை கொடுக்குற மாதிரி இல்ல. உனக்கு ஒரு நல்ல வேலையை நான் வாங்கி தரேன். ஏத்த நம்ம சரசு சம்பாதனையை நம்பிதான் குடும்பமே நடக்குதுங்கிறீங்க. அத கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்புறம் நீங்க லாட்டரி அடிக்கணுமே. அதான் மாப்பிள எனக்கும் குழப்பமா இருக்கு. எனக்கு இப்ப தெளிவாய் போச்சு. நம்ம சதீஷுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு அவன் சம்பாதிக்கிற வரைக்கும் நம்ம சரசோட கல்யாணத்தை ஆஃப் பண்ணி வைக்கிறதா எனக்கு நல்லதா படுது. மாப்பிள சொல்றது நியாயமா தான் படுது. இல்ல சரசு? இல்ல. ஆமா ஆமா. அதனால நம்ம சதீஷுக்கு நான் ஒரு நல்ல வேலை வாங்கி தர வரைக்கும் நீங்க எல்லாம் பொறுமையா இருக்கீங்க. பாரு, இப்ப வர நேரம் பர்ஸ போட போற, நீ கிளம்பு. போன வாட்டி மாதிரி பர்ஸை மிஸ் பண்ணாத. இந்த வாட்டி பர்ஸையும் பிடிக்கணும், அவளையும் பிடிக்கணும். போன தடவை பர்ஸ கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டா அதான் மிஸ்டேக். நீ முன்னாடி போடுறியோ பின்னாடி போடுறியோ, ஆனா கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணும். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே. கேபிட்டா. வரேன்னு சொல்ற, அப்புறம் வரவே மாட்டேன்ற. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதுல ஒரு லெட்டர் இருந்தது பாத்தீங்களா? பார்த்தேன், என்கிட்ட தான் இருக்கு. எங்க இருக்கு? கொடுத்து வச்ச லெட்டருங்க. இந்த லெட்டர் கிடைச்ச பாக்கி எனக்கு கிடைக்குமா? இல்ல உங்க இதயத்துல இடம் கிடைக்குமான்னு கேட்டேன். என் இதயத்துல எப்பவுமே நீங்க தான் இருப்பீங்க.